ஸோ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஹோல் வேர்ல்ட் இஸ் டிவைடட் நாட் டூ பார்ட்ஸ். ஃபாலோவர்ஸ் ஆஃப் வேதிக் ரிலிஜன், நான் ஃபாலோவர்ஸ் ஆஃப் வேதிக் ரிலிஜன். வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறவங்க ஒரு பக்கம், அதான் வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறவங்க ஒரு பக்கம், வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்காதவங்க ஒரு பக்கம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறவங்கலாம் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. வெளிநாட்டில் இப்போ ஓரளவுக்கு இருக்காங்க. வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்காதவங்க யாரும் இருக்காங்கன்னா சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்காதவங்க, those who do not follow Vedic culture. Scientists, politicians. Okay. 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 சொல்லுங்க. வேத கலாச்சாரம் கடைப்பிடிக்காதவங்க யாரு? ஓகே. இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியன்ஸ் இவங்கெல்லாம் வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறதில்ல. அவங்க நமக்கு எதிரில் தான் செயல்படுறாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அப்புறம் ஜெயினர்கள், புத்த மதம் கூட அவ்வளோதான். வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறது இல்லை. புத்த மதம் வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறது இல்லை. கடவுளை நம்புறது இல்லை, கடவுள் இருக்காருன்னு சொல்றது இல்லை, மறுபிரிவுன்றது கிடையாது. வேத நாமானிய பௌத்த ஹோயில நாஸ்திகம், வேதத்தை அங்கீகரிக்காததால புத்த மதம் நாஸ்திக மதமா கருதப்படுது. புத்த மதம் நாஸ்திக மதமா கருதப்படுது. புத்த மதம் நாஸ்திக மதம். புத்திசம் அதிகமான பாப்புலேஷன் இப்போ ஆசியால புத்த மதம் இருக்கு, இந்து மதம் இருக்கு, புத்த மதம் இருக்கு. உலகம் இப்படி டிவைட் ஆகிட்டு இருக்கு. பொலிட்டிக்கலி டிவைடட், வேர்ல்ட் இஸ் டிவைடட் லைக் திஸ். இந்த மாதிரி டிவைட் ஆகிட்டு இருக்கு. புத்த மதம் ஒரு பக்கம், அதாவது வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறவங்க ஒரு பக்கம், கடைப்பிடிக்காதவங்க ஒரு பக்கம். இப்போ வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓரளவுக்கு இருக்காங்க, ஓரளவுக்கு அதிகமாக இருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க, மற்ற நேபாளில் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஓரளவுக்கு இப்போ இஸ்கான் பகுதிக்கு வந்தது. அதுக்கப்புறம் முன்னாடி ஓரளவுக்கு இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி உலகம் இப்படி 2ஆக பிரிஞ்சிருக்கு. வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்காதவங்க இப்போ அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய பிரச்சனை நடக்குது உலகம் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ வர்ணாசிரம கொள்கை இருக்கணும். உடம்புல தலை இருக்கணும், கை இருக்கணும், வயிறு இருக்கணும், கால் இருக்கணும். அப்போ தான் உடல் நல்லா செயல்படும். ஏதோ ஒரு பிரச்சனைனா செயல்பட முடியாது. இப்போது தலை பிரச்சனைனா மொத்தம் இதாகிடும். கால் பிரச்சனைனா ஓரளவுக்கு செய்ய முடியாது, கை பிரச்சனை ஓரளவுக்கு, வயிறு தலை பிரச்சனைனா மொத்தம் இதுவுமே உடம்பே இதாகிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ சமுதாயத்தில் பிரச்சனைக்கு காரணம் தலை இல்லை, தலையில்லாத சமுதாயம். எந்த வழியில் போகணும்னு தெரில, ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில. அதனால தான் பார்த்தீங்கன்னா பணம் பார்த்தீங்கன்னா எந்த பயிற்சி இல்லாமல் அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. அதிகாரத்துக்கு வந்துட்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம, ஆமா, அதாவது கடமை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. ஒருத்தர் பாடம் சொல்லிக் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு என்ன கடமை? பாடம் சொல்லிக் கொடுக்குறதுனா அவர் பாடம் சொல்லிக் கொடுக்குறது அவர் கடமை. அப்புறம் ஆட்சி செய்யறான்னா அவன் ஆட்சி செய்யற கடமை. வியாபாரம் செய்யறான்னா அது அவனோட கடமை. தொழில் ஊழியர் உழைப்பாளின்றாங்க இல்லையா, அது அவனோட கடமை. அது கடமை செய்யறதுக்கு இப்போ என்ன நினைக்கிறாங்க, கடமை செய்யறதுக்கே பணம் கேட்கறாங்க. இப்போ ஏதோ ஒரு வேலை நீங்கள் போகிறீங்க, ஆஃபீஸுக்கு, அரசாங்க ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அந்த வேலை செய்யறதுக்கு பணம் கொடுக்கணும். உண்மையா இல்லையா? அப்போ அவன் வேலை செய்யறதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். அது அவன் கடமை. ஆக்சுவலி கடமை செய்யறதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். அந்த நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு. அதாவது யாருமே கடமைக்கு வாங்கிட்டு இருக்கான், இருந்தாலும் மறுபடியும் நம்ம கிட்ட வாங்க. பாடம் சொல்லிக் கொடுக்குறது பிராமணர்கள் கடமை. பாடம் சொல்லிக் கொடுக்குறது. டீச்சருக்கு என்ன கடமை? டீச்சர்னா அவன் பாடம் சொல்லிக் கொடுக்கணும், அது அவன் கடமை. ஸோ பணம் எதிர்பார்க்கக்கூடாது. அவன் பணம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் பாடம் சொல்லிக் கொடுக்குறது அவன் கடமை. பணத்துக்காக பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, செகண்டரி தான். பணம் செகண்டரி. டொனேஷன் கொடுக்கலாம், தட்சிணை கொடுக்கலாம். பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவன் கடமை. அவனுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும், பாடம் சொல்லிக் கொடுக்குறது அவன் கடமை. அந்த கடமை இப்போ யாரும் செய்யறதில்லை. ஸ்கூலுக்கு போகிற முன்னாடியே டொனேஷன் கேட்குறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டொனேஷன் வாங்கி தான் படிக்கிறான். படித்த பிறகு அவன் டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர் ஆகிறான். அதுக்கப்புறம் அவன் பணம் சம்பாதிப்பானா, சேவை செய்யறான். ஸோ சமுதாயத்தில் ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது தர்மா, அர்த்தா, காம, மோட்சம் இருக்கு. தர்மம்னா என்ன? அவன் கடமை அவன் செய்யணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவன் கடமை செய்யணும். பிராமணர்னா பாடம் சொல்லி கொடுக்குறது அவன் கடமை. சத்திரியர்னா பாதுகாக்கணும், 4 பேர் பாதுகாக்கணும், அதான் சத்திரியன் கடமை. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவன் பாதுகாக்கணும். இப்போ யாரு போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னா கூட அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும். இப்போ அவன் கடமை அவன் செய்ய மாட்டான், அவன் கடமை அவன் செய்ய மாட்டேன்றாங்க. இதுதான் அது பிரச்சனையே. எல்லாமே மையம் எங்கே வந்துருச்சுன்னா தர்மத்தை விட்டுட்டாங்க, பணத்தை பிடிச்சிட்டாங்க. அர்த்தமாக போயிடுச்சு. இப்போ ஓட்டு கேட்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே கேட்கலாம். பட் அது பணமாக கேட்குறாங்க, தர்மம் கிடையாது.
இது நான் உங்களுக்கு சேவை செய்யறேன் எனக்கு அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு நியாயம். பணமா கொடுத்து கேட்கறேன்னா அது தர்மம் கிடையாது, அர்த்தமா போயிடுச்சு, பணமா வந்துருச்சு அங்க. ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம் என்னன்னா தர்மம். அவன் தர்மத்தை அவன் கடைப்பிடிக்கிறது இல்லை, இதுதான் ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம். ஃபவுண்டேஷனே தெரியலன்னா அப்ப வீடு எப்படி இருக்கும்? இப்ப சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ஃபவுண்டேஷனே சரி கிடையாது. ஃபவுண்டேஷன் என்ன? தர்மம். தர்மம். சோ இப்ப வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்காதவங்க அதிகமா இருக்கிறதுனாலதான் எல்லாம் பிரச்சனையும் இல்ல. ஓரளவுக்கு வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறதுனாலதான் இப்ப உட்காந்து பேசிட்டு ஓரளவுக்கு கோயில் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கோயில் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கு. இப்ப வேத கலாச்சாரத்தை அழிக்க முடியாது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் ஆண்டுவாங்க. பிரிட்டிஷர்கள் இந்தியாவை ஆண்டானுங்க, அப்புறம் இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க, எவ்வளோ படையெடுப்பு நடந்தது. ஆனால் கூட இந்தியாவை யாரும் முழுமையாக மாற்ற முடியல. மாற்றினா கூட மறுபடியும் அதை அழிக்க முடியாது. நம்ம கலாச்சாரத்தை அழிக்க முடியாது. இது சனாதன தர்மம். இந்த தர்மம் அந்த தர்மம்னு சொல்லலாம். ஆனால் அது காலத்தின் இதில் வந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சனாதன தர்மம்னா நிரந்தரமான விஷயம். ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதான் சனாதனம். ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. கடவுள் கூட அவ்வளவுதான். கடவுள் நம்பவும் ஒரே, அதாவது சைமல்டேனியஸ் ஒன்னஸ் அண்ட் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. கடவுளுக்கும் நமக்கு வேற்றுமையில் ஒற்றுமை. எப்படின்னா குணத்தால் ஒன்றுதான். பகவானுக்கும் நமக்கு ஒரே குணம் தான் இருக்கு. பகவானுக்கு உள்ள அந்த குணம் சச்சிதானந்த குணம் தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்கு. சச்சிதானந்தம்னா நிரந்தரமானது, சத்துனா நிரந்தரமானது. இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க, எனக்கு என்ன நோய் வந்துருமோ, எனக்கு மரணம் வந்துரும்னு பயப்படுறாங்க. ஆனா மரணம்ன்றது உடலுக்கு தான் மரணமே தவிர ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அப்போ எல்லாருமே சத்துனா நிரந்தரமா இருக்கிறாங்க. யாருக்கும் உடல் தான் மாறுமே தவிர ஆத்மா மாறுது. சத். ஓகேயா? சத்து. சத்து. ரெண்டாவது சித்துனா அறிவு. இப்ப நமக்கு அறிவு இல்லாததுனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், படிக்கிறோம், புக்கு எல்லாம். இப்போ கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் எல்லாம் வந்துருச்சு. அதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அந்த அறிவுக்காக நம்ம எல்லாருமே அறிவுக்காக இயங்குறாங்க. முதல்ல சத், சித், ஆனந்தம். ஆனந்தத்துக்காக இயங்குறாங்க. இப்போ எல்லாமே ஆனந்தத்தை தான் இயங்குறாங்க. நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, நல்ல மியூசிக் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, 4 பேர் பேசணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வேற ஏதோ சுற்றுலா போகணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் குழந்தைங்க வரணும், சொந்தக்காரங்க வரணும், சாப்பிடணும். எல்லாமே ஒரு ஆனந்தம் தானே, ஒரு ஹாப்பினஸ் தானே எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் ஒரு ஹாப்பினஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது நேச்சர், எல்லாரோட நேச்சர் இதுதான், சச்சித் ஆனந்தம். ஆனா இப்ப இருக்கிற நம்ம நேர்க்கை இருக்கா? அந்த மாதிரி இருக்கா? ஹாப்பினஸ் இருக்கா? ஹாப்பினஸ் இருக்கா? துன்பமும் வரும். இது இந்த உலகம் டியூவாலிட்டியா இருக்கும். ஒருத்தர் எருமின்னு ஒருத்தர் இருப்பா, ஒருத்தர் நண்பன் ஒருத்தர் இருப்பான். அதான் இந்த உலகமே டியூவாலிட்டியா இருக்கு. கொசு வரும், கொசு கடிக்கும், பூச்சி வரும், கரப்பாம்பூச்சி வரும், பாம்பு, தேள் வரும், இல்லை தீவிரவாதிங்கிறாங்க. இதான் அந்த உலகமே டியூவாலிட்டியா இருக்கும். டியூவாலிட்டி, எதிரி நண்பன். ஆமா, டியூவாலிட்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக் நம்ம எங்கே போயிட்டு இருந்தோம்? ஆக்சுவலி சச்சிதானந்தம் சொன்னீங்களா? சனாதனம் சொன்னாரு. ஸோ சனாதனம் சொல்ல இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் சனாதனம்னா நிரந்தரமானது. அது ஆதியும் கிடையாது, அந்த மாதிரி. நாத்தா என்னன்னா மாஸ்டர். மாஸ்டருடன் உள்ளவர்கள். நம்ம எல்லாம் சனாதன தர்மம்னா கடவுள் தான் எல்லாத்துக்கும் மாஸ்டர். நம்ம அவர் கூட இருந்தா அதான் சனாதன தர்மம். அவர் இல்லாம இருந்தா அது அநாத்தா. பகவான் கூட நம்ம இருந்தா சனாத்தா. பகவான் கூட இல்லாம நம்ம தனியா இருக்கணும்னு நினைச்சா அநாத்தா, அனாதை. இப்ப அநாத்தை தான் நிறைய பேர் அனாதையா இருக்காங்க. அதாவது பகவான் பகவானை ஒதுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறாங்க. பீப்புள் என்ன நினைக்கிறாங்க? ராமர் ராஜ்யம், அதாவது பகவானோட ராஜ்யத்தை வேணும்னு நினைக்கிறாங்க. ராமர் இல்லாம வேணும்னு நினைக்கிறாங்க. They want the kingdom of God without God. கடவுளுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கடவுள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பிரச்சனை. இப்ப சனாதன தர்மம் சொன்னதுனாலயா அதான் சொல்றேன். இந்த உலகத்தை முதல்ல யாரு ஓனர்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப நான் தான் ஓனர் நினைக்கிறாங்க ஆளுக்கு. நான் தான் பிரசிடென்டா இருக்கணும், இந்த கண்ட்ரிக்கு நான் தான் ஓனர் நினைக்கிறேன். ஆமா, ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இந்த ஸ்டேட் நான் தான் ஓனர் அப்படி எத்தனை நாளைக்கு நினைக்கிறான்? 5 நாளைக்கு, 5 வருஷம் 10 வருஷம். அதுக்கப்புறம் அவனு இருக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி வேற யாரும் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. சச்சிதானந்தம், நம்ம சனாதன அந்த கான்செப்ட்ல உள்ளுக்கு வருவோம். சநாத்தானா அதான் உலகத்தை யார் முதலாளினா பகவான் கிருஷ்ணர் தான்.
ஈரேழு எல்லா உலகத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் தான் பரமாத்மா, பரபிரம்மன், பரமாத்மா. நம்ம எல்லாமே பிரம்மன் தான். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு பிரம்மன், ஒரு துளி, ஒரு அணுன்னு சொல்லுவாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து விபுன்னுவாங்க. நம்ம எல்லாம் ஒரு சின்ன அணு. ஒரு முடியை எடுத்து 10,000 வெட்டுங்களேன் முடிய, அந்த 10,000ல் ஒரு பங்கு தான் நம்ம ஆத்மாவோட அளவு. கேஷாகர சதபாகஷ சததா கல்பித்த சிஷ. அந்த முடியை எடுத்து 10,000 வெட்டினீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன முடியை நுனி எடுக்கணும், முடியோட நுனி எடுத்து 10,000 வெட்டுங்க. அந்த 10,000ல் ஒரு பங்கு தான் ஆத்மாவோட அளவு. ஒரு சிறிய அணு ஆத்மாவோட அளவு, டயமீட்டர், சைஸ். அந்த அளவுக்கு சின்னது ஆத்மா. அந்த ஒரு சின்ன ஒரு அணுதான் ஆத்மாவோட சைஸ், நம்மளோட சைஸ், ஆத்மாவோட சைஸ். ஆத்மா வந்து அது உணர்வு தான் ஆத்மா. உணர்வு, அந்த கிருஷ்ணா கான்சியஸ், கிருஷ்ண உணர்வு. ஸோ எல்லாருமே உணர்வோடு இருக்கும். ஆனால் பகவான் கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் உணர்றாரு. நம்ம வந்து இந்த உடல் தான் உணர்றோம். இப்போ இந்த உடல்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம உணர்றோம், தவிர பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது நமக்கு. ஆனால் பகவான் கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் உணர்றாரு. அதான் பரபிரம்மன், அதான் அது பரமாத்மா, அதான் பரபிரம்மன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவான் முழுவ உருவமோட இருக்கார். இப்போ வந்து ஜனங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், மற்ற மதத்துக்காரன் பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண மாட்டாங்க, சில வழிபாடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கான்செப்ட் என்னன்னா, அவங்க கடவுளுக்கு உருவம் இல்லை மாதிரி பேசுவாங்க. பிரம்ம ஜோதி, அநேகமாக மோஸ்ட்லி அவங்க பிரம்ம ஜோதி, பிரம்மனை உணர்ந்தவங்க தான், முக்கால்வாசி பிரம்மனை உணர்ந்தவங்க தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரமாத்மா யோகிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு பண்ணுறது. எதனா பகவான் முழு உருவம் பகவான். ஸோ பகவான் வந்து உணர்ந்தவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. நம்ம வேத கலாச்சாரத்தை தெரிஞ்சவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. வேத கலாச்சாரம் தெரியாதவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. மேற்கத்திய கலாச்சாரம்னா இதுதான். அவங்களுக்கு வந்து அந்த முழு உருவம் தெரியாது. பர்சனாலிட்டின்றாங்க இல்லையா, அந்த பர்சனாலிட்டி, அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு கிடையாது. கடவுள் உருவம்ன்றது கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கோயில் அடிச்சிடுறாங்க. வந்தாங்கன்னா கோயில் அடிக்கிறாங்க. முதல்ல கடவுள் வந்து நீ லிமிட் பண்ணுறன்னு நினைக்கிறாங்க. கடவுள் வந்து நீ லிமிட் பண்ணுற, ஒரு சிலைக்குள்ள ஒரு லிமிட் பண்ணுறன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறப்ப ஏன் அங்கே இருக்கக்கூடாது? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா ஏன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது? தண்ணி வேணும்னா எங்கேருந்து வேணா இருக்கு. இப்போ குழாயில தான் தண்ணி வருது, டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்கலாம், ஆனால் குழாயில தான் தண்ணி வருது. ஸோ we are channelizing that. மொபைல் டவர் எல்லா சிக்னல் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் மொபைல் இருந்தால் தான் சிக்னல் கிடைக்கும். ஸோ we are channelizing. அதை எடுக்கிறோம் நம்ம, இது மூலமாக எடுக்கிறோம். சிலைன்றது கூட அதான், கிருஷ்ணரோட சிலை விக்கிரகம்ன்றது அது மூலமாக நம்ம பரிமாற்றம் செய்கிறோம், கிவ் அண்ட் டேக். ஸோ அதனால தான் சிலை வழிபாடு பண்ணுறோம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, சிலை வழிபாடு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால கோயில் இடிக்கிறாங்க. ஸோ இது வந்து சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, அது தொடக்கமே கிடையாது, முடிவும் கிடையாது. இதுதான் சனாதன தர்மம். இப்போ வந்து 2020 சொல்கிறாங்க. இது வந்து கிறிஸ்துவர் பிறந்த நாள். ஜீசஸ் வந்து பிறந்து 2020 இயர்ஸ் ஆயிருக்கு. அதனால தான் அந்த இயர் கால்குலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள், இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இஸ்லாமியர்கள் வந்தாங்க. முகமது பக்திவினோத் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கோம் நம்ம லைஃப்பில். 5 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். அதேமாதிரி கடவுள்கிட்டே வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, உங்கள் தம்பி இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க, அப்புறம் குழந்தைங்க வருவாங்க, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து வேறு யாரும் உங்கள் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஒரு நார்மலாக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா? ஓரளவுக்கு நெய்பர்ஸ் இருக்காங்க, ரொம்ப அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த இதில் வருவாங்கன்னா, நெய்பர்ஸு, அசிஸ்டன்ஸு, தங்கச்சி, தம்பி, இவங்கெல்லாம் எதில் வருவாங்கன்னா ரிலேஷன்ஷிப் தான். எதில் வருவாங்க? இப்போ 5 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்: சாந்தா, தாஸ்ய, சக்கியா, வாத்சல்யா, மாதுர்யா. இது வந்து 5 விதமான ரிலேஷன்ஷிப். சாந்தம்னா பக்கத்துல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்ல பார்த்தா பேசுவாங்க, அவ்வளோ பேச மாட்டாங்க, ஓரளவுக்கு பேசுவாங்க, தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் கிடையாது, தெரிஞ்சவங்க. இப்போ செடி மரம்லாம் இருக்குங்களா, நமக்கும் தொண்டு செய்யுது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். செடி மரம்லாம் இருக்குது, நமக்கு ஓரளவுக்கு தொண்டு செய்யுது, நிழல் கொடுக்குது, காற்று கொடுக்குது, பழம் கொடுக்குது, தில்லெல்லாம் கூட இருக்குது, ஃப்ரூட்ஸ் இந்த இதெல்லாம். ஸோ இதெல்லாம் சாந்த ரசம்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான இருக்குது, எந்த இதுவும் கிடையாது. அது செகண்டரி. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தாஸ்ய ரசம். தாஸ்யன்னா உங்கள் தங்கச்சி, தம்பி, இவங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க உங்களுக்காக. தாஸ்ய ரசம், நீ சொன்ன வேலைலாம் செய்வாங்க, தம்பி தங்கச்சியும். தாஸ்ய ரசம். அப்புறம் அப்புறம் தாஸ்யனா இன்னும் அசிஸ்டன்ட்ஸ் வருவாங்க, நெய்பர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா,
அவங்க கூட தாசிய ரசம் தான் வரும். நெய்பர்ஸ் எல்லாம் கூட தங்கச்சி தம்பி உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலையில் அசிஸ்டன்ட் செய்கிறாங்க இல்லையா, அவங்களால தாசிய ரசம் சர்வெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கு யார் சர்வீஸ் பண்ணாங்க, ராமருக்கு யார் சர்வீஸ் பண்ணாங்க, அனுமர். அப்புறம் ராமர் லக்ஷ்மணன். ஸோ ராமர் லக்ஷ்மணர் தம்பி. ஸோ தாசிய ரசம், அது தாசிய ரசம். ஹனுமாரோட தாசிய ரசம் தான் சர்வீஸ் பண்ணதுனால ஹனுமார். அப்போ நம்ம லைஃப்ல அதே மாதிரி தான் இருக்கு, இது தாசிய ரசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்த தாசிய சக்கிய ரசம். சக்கிய ரசம், சக்கிய ரசம். கிருஷ்ணருக்கு யார் ஃப்ரெண்டு, வேற யாரு, சுதாமா. ஸோ கிருஷ்ணருக்கு ஃப்ரெண்டு சுதாமா, கிருஷ்ணருக்கு ஃப்ரெண்டு அர்ஜுனா. அந்த அதே உத்தவா கேள்விப்பட்டிருக்காங்க, உத்தவ கூட கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு தான். அந்த ரசம் தான் இஸ்லாமியர்ல இருக்கு. இஸ்லாமியர்ல அந்த ரசம் இருக்கு. இஸ்லாமியர்ல 3 ரசம் இருக்கு, சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம் இஸ்லாமியர்கள்ல இருக்கு. வாத்சல்ய ரசம் இதுல இருக்கு, கிறிஸ்தவ மதத்துல இருக்கு வாத்சல்ய ரசம். மதர்ன்றாங்க, ஃபாதர்ன்றாங்க, மதர்ன்றாங்க, அப்புறம் சன்ன்றாங்க, சிஸ்டர்ன்றாங்க. அந்த 4 ரசம் அதுல இருக்கு. கிறிஸ்தவ மதத்துல சாந்த ரசம் இருக்கு, தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், 4 ரசம் இருக்கு. நம்ம இந்து மதத்துல தான் மாதுரிய ரசம் இருக்கு. மாதுரிய ரசம்னா ருக்மிணி கிருஷ்ணா கல்யாணம், ருக்மிணி கிருஷ்ணா கல்யாணம், ராதா கிருஷ்ணா, சீதாராமா, அப்புறம் வந்து லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா, லக்ஷ்மி நாராயணா. இந்த மாதுரிய ரசம் வந்து நம்ம இதுல தான் இருக்கு. ஸோ கிறிஸ்துவ மதத்துல வாத்சல்ய ரசம் இருக்கு, இஸ்லாமியர்கள்ல சக்கிய ரசம் இருக்கு, தாசிய ரசம் இருக்கு. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும், நம்ம எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம், அவங்க சும்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரே கடவுள் தான், எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். ஸோ நீங்க உங்க இதுல வந்து இந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிருக்கீங்க. இந்த நம்ம எங்க இதுல வந்து ஹையஸ்ட் மாதுரி ரசம் இருக்கு எங்க இதுல, நம்ம இந்த இதுல. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கனால இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும். இது பக்திவினோத் டாக்கர் சொல்லி இது வந்து ஒரு இது இருக்கு, மோசஸ் டு மகாபிரபுன்னு ஒன்று போட்டிருக்கான். மோசஸ் தான் ஜூதாயிசம் சொல்லுவாங்க. ஜூவிஷ்னு கேள்விப்படுறாங்க, ஜூவிஷ் இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் நாட்டு. ஸோ அவங்க தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டெக்னாலஜில அந்த ஃபைனான்சியல் கண்ட்ரோல் பண்றாங்க. நோட்டெல்லாம் அவங்க தான் அடிக்கிறாங்க, பிரிண்ட் நோட்டெல்லாம் அவங்க தான் அடிக்கிறாங்க. பேங்கிங் சிஸ்டம் அவங்க தான் கொண்டு வந்தது. டெக்னாலஜிலாம் எக்ஸ்போர்ட் ஆனாங்க ஜூவிஷ் பீப்புள். அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்லுவாங்க. நான் வேதிக், நான் சொன்ன ஆரம்பத்தில் ஆரம்பிச்சல, நான் வேதிக் ஃபாலோவர்ஸ், வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்காதவங்க யாரும் சொன்னல, முதல்ல இவங்க வருவாங்க, ஜூஸ் வருவாங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட். ஓல்ட் டெஸ்டமென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்னா இதுதான் ஜூஷ். அதுக்கப்புறம் தான் பைபிள். ஜீசஸ் வருவார். ஜீசஸ் வந்து கேட்பாரு, இங்க எப்படி உங்க இதுல சர்ச்சுக்குள்ள வந்து பலி கொடுப்பாங்க சில விலங்குகள் எல்லாம், சில அதாவது பேர்ட்ஸ் எல்லாம், சில பிஜன் பேரட் எல்லாம் கொல்லுவாங்க. அது வந்து அவர் கம்பேஷனட்டா வந்து எதுக்கு நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அது அப்போஸ் பண்ணுவார். அது பிசினஸாவே மாத்திருப்பாங்க. கடையில வச்சுட்டு இந்த வித்துட்டு இருப்பாங்க, பறவைகளை வித்துட்டு இருப்பாங்க. அதை போய் பலி கொடுக்குறாங்க. சினகாகன்னுவாங்க, அது சினகாகன்னுவாங்க. சர்ச்சுன்றாங்களா, சர்ச்சில் வந்து அந்த மாதிரி சினகாகன்னுவாங்க. அதுல வந்து புறாக்களை கொண்டுட்டு இருந்தாங்க. அது வியாபாரமே பண்ணிட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு வியாபாரம் பண்றது. இப்ப நம்ம மளிகை கடை தேங்காய் பழம் விற்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதை வச்சு அதை பலி கொடுக்கறதுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜீசஸ் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு சண்டை போட்டு எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து அவரோட எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு ஜீசஸ் வந்து அது ஒண்ணு. ஜீசஸ் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, கிறிஸ்டியானிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தாரு. அது நியூ டெஸ்டமெண்ட். அப்புறம் கிறிஸ்டியானிட்டி கலைஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்தார், ப்ராஃபெட் முகமது வந்தார். அவர் வந்து அதாவது இந்த ரிலிஜன்ல எப்படி வந்ததுன்னா, டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்தந்த நேரம் காலம் போகிறதுக்கு மாதிரி அந்த தர்மம் வந்தது. எல்லாமே வந்து பகவான் கொடுத்தது தான். பகவான் வந்து அவங்களுக்கு அந்தந்த டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து அவங்களுக்கு அந்த மதம் கொடுத்துருக்காரு. ஆனால் பேசிக்காக அது கம்ப்ளீட்டாக வேத கலாச்சாரத்துக்கு சார்ந்ததாகவும் கிடையாது, ரொம்ப க்ளோஸாகவும் கிடையாது. ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு ப்ரோப்பா சொல்லியிருக்காரு. தேர் இஸ் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வேதிக் கல்ச்சர்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அந்த நவவித பக்தியில சில விஷயங்கள்லாம் அதில் இருக்கு. இப்போ இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்றாங்க இஸ்லாமியர்கள். அது கூட இந்த நவவித பக்தியில கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இந்த உலகத்தோட விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இது வந்து நீங்க 4 பேர் சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் அப்போ சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஜனங்களுக்கு தெரியல இதெல்லாம். ஆளாளுக்கு நான் இந்து, நான் கிறிஸ்டியன் சண்டை போடுறாங்க.
இப்போ இந்து மத கலவரம் நடக்குது, அது நம்ம சொல்லணும் ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள் தான், நீங்கள் சண்டை போடுறீங்க. இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லணும். இப்போ வந்து பெரிய பிரச்சனை பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உலகம் ஃபுல்லாக பிரபுபாத் இஸ்கான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இஸ்கான் உலகம் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அமெரிக்கா நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். சர்ச்சே வாங்கிட்டு கிருஷ்ண பக்தியை கொண்டு வந்தார். சர்ச்சே வாங்கிட்டார் சில பிரபுபாத். மலேசியாவில் முஸ்லீம் நாட்டில் கூட பிரபுபாத் இஸ்கான் இருக்குது. ஜெகநாத் ரத யாத்திரை நடக்குது. எவ்வளோ பாகிஸ்தானில் ரத யாத்திரை நடக்குது. எவ்வளோ இடத்துல வந்து ஸோ பகவானை நாங்கள் இப்போ வர்ஷிப் பண்ணோன்னா பகவான் நம்மளை காப்பாற்றுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம 4 பேர் சொல்லணும். ஆக்சுவலி இதுதான் நம்ம ஆனால் வந்து உலகம் ஃபுல்லாக இப்போ இஸ்கான் பரவிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இஸ்கான் பரவிட்டு இருக்கு இப்போ. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம 4 பேர் சொல்லணும். நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ நம்ம மதம் தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க, இன்னொரு மதத்தை அவங்க இது பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி கடவுள் ஒரே கடவுள் தான். ஸோ இந்த விஷயத்துக்கு தெரியாமல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய மத கலவரம், இனக்கலவரம், ஜாதி கலவரம், அப்புறம் வந்து பிரித்து சப்டிவிஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு. இதுதான் வந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் இதுதான். மத ரீதியாக பிரிச்சுட்டாங்க. உலகமே மத ரீதியாக பிரிக்கப்படுது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியர்கள், அப்புறம் வந்து புத்தா அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக பிரிக்க. பட் கடவுள் வந்து ஒரே கடவுள் தான். ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்குறதா கேளுங்க, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏதாவது பட் ஏன் பக்தி தொண்டு செய்யணும், இது டெய்லி செய்யணுமா, கம்பல்சரியா, இது எல்லாமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு பக்தி தொண்டுன்றது வந்து இட் இஸ் நேச்சர், பை நேச்சர் நம்ம செய்கிறோம். இயற்கையாகவே பை நேச்சர். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து எப்போ தூரம் 1 வருஷம் கழித்து வந்து மீட் பண்ணுறீங்க அப்பா அம்மாவை, அந்த பை நேச்சர் யூ ஃபீல் வெரி க்ளோஸ் இல்லையா? நீங்கள் 1 வருஷம் கழித்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷம் கழிச்சு பை நேச்சர் யூ ஃபீல் க்ளோஸ் டு அப்பா அம்மா. தட் இஸ் நேச்சர் தட் இஸ் இயற்கையாகவே நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப். பட் முன்ன பின்ன தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க முன்ன பின்ன. இவருக்கு ரிலேட்டிவாக இருக்கிறதுனால என்ன பேசுகிறீங்க, முன்ன பின்ன தெரியாமல் நீங்களே யாரும் நான் யாரும். அந்த ரிலேஷன்ஷிப் தானே மெயின். ஸோ பை நேச்சர் நம்ம வந்து ரிலேட்டட் டு காட். கிருஷ்ணருக்கு நம்ம பை நேச்சர் நம்ம ரிலேட்டட் டு காட். ஸோ அது நேச்சுரலாக நம்ம சர்வீஸ் பண்ணணும். அதான் ராகானுக பக்தி. ஸ்பான்டேனியஸாக நம்ம சர்வீஸ் பண்ணணும் ஆக்சுவலி. பட் இப்போ வந்து அந்த நிலைமைக்கு நம்ம அந்த கான்ஷியஸ்னஸ் பியூரிஃபை ஆகலான்றதுக்காக தான் சாதனா பக்தின்ட்டு அது சர்வீஸ். அதாவது டெய்லி எந்த ஷெடியூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த சாண்டிங் பண்ணுறது, அப்புறம் இந்த புக்கு படிக்கிறது, லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கறது, சத் சங்கத்தில் இருக்கிறது, பிரசாதம் சாப்பிட்றது, டிடி வர்ஷிப்பு, இதெல்லாம் வந்து இந்த விதி, ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள். திருப்பதிக்கு மலை நடந்தே போனோம். ஆமாம், இதெல்லாம் விதி மார்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த விதிகள்லாம் கடைபிடிச்சோன்னா நம்ம வந்து இந்த ராகானுக மார்க்கம் ஸ்பான்டேனியஸாக வரலாம். இப்போ 2 பேருக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. பட் ஆஸ் அ ஸ்லோலி தே ஒர்க் டுகெதர். 2 பேரும் வேலை செஞ்சாங்கன்னா பரிமாற்றம், குக்கிங் பண்ணுறது, மற்ற விஷயம்லாம் பண்ண போவோம், ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும் அவங்களுக்குள்ள. அப்போ ஸ்பான்டேனியஸாக அவங்க லைக் டு சர்வ். பட் இனிஷியலி கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும், எப்படி செய்யறது என்ன தெரியாது. பட் அது ஹெல்ப் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இனிஷியலாக வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த எல்லாம் ஹோல் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். அவங்கள வந்து யுனைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்லோலி அவங்க அந்த ஹெசிடேஷன், அந்த ஷைனஸ்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1 year 2 yearலாம் போயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக தே வாண்ட் டு சர்வ் ஈச் அதர். அதான் வந்து இனிஷியலி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸாக பண்ணுவாங்க. அது ஒன்றும் நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அதோட அப்படி பண்ணா என்ன again that is what see again இப்போ எங்க மாப்பிள்ளை கூட ஸ்டார்ட் பண்ணாரு, அதான் நோட் பண்ணாரு. பட் அவருக்கு இன்னும் நான் விளக்கத்தை கொடுக்கல. ஏன் கம்பல் பண்றாங்க, ஏன் ஃபோர்ஸ் பண்றாங்கன்ற மாதிரி அவங்க மனசுல இருக்கும். ஃபோர்ஸ் இல்ல, அதாவது இட் இஸ் ஃபார் யுவர் குட். மெடிசன்ஸ் சாப்பிட்றது எதுக்குன்னா இட் இஸ் ஃபார் கியூரிங் அவர் டிசீஸ் தானே. அது மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து இது ரூல்ஸ், அவ்வளோதான். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணலான்றதுக்காக தான் வரணும் கிடையாது. இப்போ நீ எக்ஸாம் எழுதணும்னா நல்லா படிப்பான்னு சொல்லுவாங்க. எதுக்கு படிக்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நோ யூஸ். பட் அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் ரீச் தட் ஸ்டேஜ்ன்ற மாதிரி தான். இப்போ ட்ரைவ் பண்ண கார் ஓட்டுறீங்க, இப்படி போ அப்படி போனாலும் சொல்கிறாங்க, இந்த ரூட்டு போ அந்த ரூட்டு போன்னு சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணால் அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணணும் இல்லையா? அதான மெயின் கான்செப்ட். போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும். இப்போ வந்து அதான் மெயின். இங்கே என்ன கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாரை வழிபடுறீங்களோ அந்த லோகத்தை நீங்கள் போவீங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாந்தி தெய்வ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதா பூத்தானி யாந்தி பூத்தேஜ மத்யாஜி நோ யாந்தி மாம். அதாவது நீங்கள் யாரை வழிபட்டீங்களோ அந்த லோகத்தை நீங்கள் போவீங்க. இப்போ வந்து இந்திர சந்திர வருண வாயு தேவதைகளை வழிபட்டீங்கன்னா அவங்க இருக்கிற லோகத்துக்கு போவாங்க.
ஒவ்வொரு விதமான பிளானட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கு. இந்திரலோகம், சந்திரலோகம், வருண, வாயு, அப்சரலோகம், கிண்ணரலோகம், கந்தர்வ லோகம். மியூசிஷியன்ஸ் எல்லாம் கந்தர்வ லோகத்துக்கு போவாங்க, அப்சராஸ் எல்லாம் இருக்காங்க, டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தா, சாரணா, ஃப்ளையர்ஸ், எந்த இதுவுமே தேவையில்ல, சித்தாஸ், நாரத முனி ஃப்ளை பண்ணிட்டே இருப்பாருங்க. எங்கள் திடீர்னு வருவார், திடீர்னு இங்கே போவார் நாரத முனி. ஸோ எல்லா உலகத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுவார் நாரத முனி. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த பிளானட்ஸுக்கு போகணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ அந்த கான்செப்டே கிடையாது ஜனங்கள்கிட்ட. அடுத்த நெக்ஸ்ட் லைஃப் இருக்குன்னு தெரியாது நிறைய பேருக்கு. நெக்ஸ்ட் வேறு பிளானட்ஸுக்கு போகணும் அப்படின்றது நிறைய பேர் தெரியாது. இப்போ பித்ருக்களுக்குன்னு ஒரு பிளானட்ஸ் இருக்குது, பித்ருலோகம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அது கிருஷ்ணா சொல்கிறாரு, நீங்கள் பித்ருக்களை பூஜை பண்ணால் பித்ருலோகத்துக்கு போவீங்க. அப்புறம் வந்து பூதங்கள், பிசாசுகள்லாம் கூட இருக்குது, அது கூடலாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கேரளாலலாம் பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க. அந்த பூதா, பேதா, பிசாச்சா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராட்சசா, யக்ஷானா குபேர, யக்ஷா. ராட்சசானா ராவண, அந்த மாதிரி ராட்சசர்கள்னா ராகு கூட ஓரளவுக்கு அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ராகு அசுரா ஆக்சுவலி. So Yaksha, it is asuras. Snake. But they are below Devas. Devagana, Devas, Asuras. Devas, Pitrus. Then Asuras. And then we have Gandharvas, Apsaras, Charas, Chinnaras, and then Yaksha Rakshasas, and then Bhuta, Preta, Pishachas. All these evil spirits will come. The sinful spirits. But they are also demigods. They also have power. They have some power. Next to that, they are different people. 8 kinds of demigods are the types of demigods. We are actually lower than demigods. So we are higher than other planets. We are 7th planet from the lower planet. கீழ இருந்து 7வது கிரகம் நம்ம இருக்கு. மிடில் பிளானட். நம்ம கீழ அத்தல, வித்தல, சுத்தல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள. 7 planets நம்ம கீழ இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் இருக்கு. பூலோகா, புவர்லோகா, இது இருக்கு. காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவர் ஸ்வஹா தத் சவித்தூர் வரண்யம் பர்கோ தேவஸ். அது மாதிரி வேற பிளானட்ஸ் நமக்கு மேலே இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளானட்ஸுக்கு போகலாம், வைகுண்ட பிளானட்டுக்கு போகலாம். அதுதான் மெயின். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது வந்து நம்ம எங்கே போகிறோன்றது முடிவாகணும். சாண்டிங் எல்லாம் உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இட் இஸ் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட். நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியறதில்ல. சாண்டிங் பண்ணிங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் இருக்கும், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஹாப்பியாக இருக்க முடியாது. திடீர்னு ஒரு ஃபயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? திடீர்னு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை காலை அடிபட்டுருச்சு, இப்போ உங்களுக்கு எவ்வளோ மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் உங்கள் வேலை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறப்போ வந்து நீங்கள் சாண்டிங் பண்ணிங்கன்னா அந்த மைண்ட் டெலிவரர் தான் மந்த்ரா, டெலிவரர் ஆஃப் மைண்டு. மனசை வந்து விடுவிக்கிறது தான் வந்து சாண்டிங். ஸோ சாண்டிங் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் கிளியராக இருக்கும் மைண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறதோ உங்கள் வேலை செய்கிறதோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 விதமான டிசீஸ் வருது மைண்டுக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இப்போ நிறைய சினிமா சீரியலெல்லாம் ஜனங்க நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்வியஸ்னஸ் தான் இருக்கும். இந்த குடும்பத்து மேலே இந்த குடும்பம் என்வியஸாக இருக்கும், இந்த குடும்பத்து மேலே இந்த குடும்பம் என்வியஸாக இருக்கும். அதை வச்சு ஒரு படத்தை எடுத்துருவானுங்க. அது என்னன்னா அது ஜெலசின்னுவாங்க, மத்சரதா, என்வியஸ்னஸ். ஸோ இது என்வியஸ்னஸ், இது ஒரு டிசீஸ். அப்புறம் காமன் டிசைட் பண்ணுவாங்க, இந்த கார் வாங்கிட்டேன், இந்த பங்களா வாங்கிட்டேன், இந்த மொபைல் வாங்கிட்டேன், அந்த மொபைல் வாங்கிட்டேன், எனக்கு அது வாங்கணும், இந்த போஸ்ட் கிடைச்சது அந்த போஸ்ட் கிடைக்கணும். டிசைர் பண்ணிட்டே இருப்பாங்க. டிசைர்ஸ் எண்டே இருக்காது. இந்த இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், ஒரு எண்டே இருக்காது. அது அந்த மாதிரி டிசைர்ஸ். அது காமான டிசைர்ஸ். காமா, குரோதான கோபம். கோபம்னா நமக்கு கிடைக்கணும் ஒரு பொருள், அது கிடைக்கலன்னா கோபம் வரும். பதவி கிடைக்கணும், பதவிக்காக ஆசைப்படுவாங்க. பதவி கிடைக்கலன்னா கோபப்பட்டு தெரு அடிச்சுட்டு இருப்பாங்க, சண்டை போடுவானுங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பந்து பண்ணுவானுங்க. இப்போ வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சிஏன்றது ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இது கோபம். முதல்ல விருப்பப்படுறாங்க, அது கிடைக்கலன்னா கோபப்படுறாங்க. காமம், குரோதம், லோபா, பேராசை. ஒரு பொருள் விருப்பப்படுறீங்க, கிடைச்சிருச்சுன்னா இன்னும் வேணும்னு நினைக்கிறீங்க. இது ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஒரு பொருள் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் ஐ வாண்ட் சம் மோர்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. ஒருத்தர் கேட்டாங்க, ஒருத்தர் நம்ம கொடுத்தோம், they want some more. That's a greedy. They are greedy. Greedy லோபா. காமா, குரோதா, லோபா. greedyனா பேராசையா இருக்காங்க. they want more. லைக் பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா அந்த அரசியல்வாதிங்க, எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கானுங்க, மக்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க.
அவன் பாடி கொலை அடிச்சிட்டு இருக்கான். அது பேராசை. காமா, குரோதா, லோபா, மோகா. மோகான்றது மயக்கம். நம்ம என்ன செய்யறோன்றதே தெரியாது, மயங்கி போய் உட்காந்துட்டு இருப்போம். ஏதோ நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ செய்வோம் ஒண்ணு என்ன செய்யறது மயங்கி போயிட்டு இருப்போம். அது காமா, குரோதா, லோபா, மோகா. அப்புறம் மதம்னா மதம். இப்போ வந்து இந்து மதம், கிறிஸ்டியன் மதம் இந்து மதம், கிறிஸ்டியன் மதம், அந்த மாதிரி மதம்னா மேட்னஸ். ஒரு விஷயத்து மேல வந்து பைத்தி பிடிச்சது மாதிரி இருக்கும், அது வந்து மேட்னஸ். மதம்னா இதுதான், ஒரு விஷயத்து மேல வந்து பிடிச்சா விட மாதிரி, அது வந்து மதம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் சொல்லிட்டேன், பொறாமை. ஸோ இந்த 6 விஷயம் தான் மைண்டுக்கு வரக்கூடிய எனிமீஸ். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், சாண்டிங் பண்ணணும். அதை நீங்க டிஸ்டன்ஸ்ல விட்டோம்னா சாண்டிங் பண்ணணும். ஓகேயா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.